ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு மாவு இல்லையா, இட்லி தோசையே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா அப்படின்னு நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ராகியை வச்சு ஒரு அருமையான ஒரு டிஷ் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இது செய்யறது ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாருமே வீட்டில் ராகி ரவை எல்லாமே வச்சுருப்போம். அதை வச்சு தயிர் வச்சு கலந்து கொஞ்சம் வெங்காயம் கேரட்டெல்லாம் போட்டு இது சூப்பராக சீக்கிரமாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ராகியை கொடுத்தா ராகியில் என்ன கொடுத்தாலும் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா ஹெல்த்தியானது சாப்பிடுவாங்க. நமக்கும் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இது வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கப்போ டம்ளரோ எது வேணால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. எதில் எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லாமே அளந்துக்கோங்க. அதுலேயே ஒரு கப்பு ரவை, இது வறுத்த ரவை வறுக்காத ரவை நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதையும் போட்டுக்கோங்க. இதில் அரை கப்பு தயிர். இது கொஞ்சம் லைட்டாக புளிச்ச இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை புளிச்ச தயிர் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிர் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதுலேயே இதே கப்புலேயே ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் நல்லா நம்ம ஊற வைக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. ஒரு கப்பு மாவு ராகி மாவு, ஒரு கப்பு ரவை, ஒரு அரை கப்பு தயிர், ஒரு கப்பு தண்ணி. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. இது நல்லா மூடி வச்சிட்டோம்னா ரவை இந்த இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்கணும். இது நல்லா தட்டு போட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் நல்லா பெரிய வெங்காயம்னா மீடியம் சைஸு, அதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கேரட்டு, கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சமாக 2 பச்சை மிளகா 2 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்னதே இவ்வளோ பெருசு இஞ்சி, அதையும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ அந்த பக்கம் மாவு ஊறிட்டுருக்குது. இங்கே வந்து அந்த பக்கம் மாவு ஊறிட்டுருக்குது. அதுக்குள்ளே நம்ம இது தாளிச்சிடலாம். நான் ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுக்கலாம். அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்க இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் இங்கே போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ரொம்ப வதங்கினா இல்லை. இது நம்ம மாவில் கொட்டி தான் செய்ய போகிறோம். கொஞ்சமாக இஞ்சி அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். நம்ம அதுக்குள்ளே கேரட்டும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டு ரொம்ப வதக்கணும்னா இல்லை, சும்மா 2 செகண்ட் வதக்கினா போதும். சுடுது தண்ணி. அடுத்தது கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி நல்லா ஒரு கை போடுங்க. நான் ஒரு கை போட்டிருக்கிறேன். கொத்தமல்லி நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 பேருக்கு கலக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மாவில் கலக்கணும். இது
நல்லா நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே மாவு வந்து நல்லா ஊறிச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வரணும். இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அந்த கலக்கின பவுல்லையே வந்து ஊற்றிக்கலாம். நான் தண்ணியில் எதுவுமே ஊற்றி அரைக்கல, அதே தண்ணி தான். நீங்கள் தண்ணியெலாம் ஊற்றவே வேண்டாம். ரொம்ப கெட்டியாக அரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக போயிட போகுது. ரொம்ப கெட்டியாக போயிடப்போகுதுன்னு சொல்லிட்டேன், சாரி. ரொம்ப தண்ணியாக போயிட போகுது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தேவைன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் மிக்சியை கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க, சரியாக இருக்கும். கொஞ்சமாக சோடா உப்பு. இது சின்ன ஸ்பூன் தான், இங்கே வந்து குட்டி ஸ்பூன் தான். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் இருக்குது, இது ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அந்த ஆறி இருக்கும் அந்த வெங்காயம்லாம் போட்டு நம்ம தோசையாட்ட ஊற்ற வேண்டியதுதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம உப்பெல்லாம் போட்டு கலந்து வச்சு இப்போ வந்து நம்ம இந்த வதக்கி வச்சுக்கிற வெங்காயம், கேரட்டு இதையெல்லாம் வந்து நம்ம இதில் போட்டு நல்லா கலந்துருவோம். அவ்வளோதான். நல்லா கலந்துட்டு நம்ம கல் அடுப்பில் வச்சு சுட வேண்டியதுதான். ஒரு கரண்டி இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். ஒரு 1.5 கரண்டி ஊற்றி லைட்டாக இது பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டிங்கன்னா தான் உள்ள வரைக்கும் மாவு நல்லா வேகும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றுங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்க, அந்தனால உங்களுக்கு தெரியுது. இந்த பக்கம் மூடி, இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் உங்களுக்கு வந்து உள்ள வரைக்கும் வேகும். இதே மாதிரி நம்ம எல்லா நல்லா சாஃப்டான கேழ்வரகு வன் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.